ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற திருக்கோவில் சக்தி பீடமாக, உலகளாவில் மிகப்பெரிய ஒரு சக்தி பீடமாக திகழும் அம்பகரத்தூர். இதனுடைய அமைவிடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திருவாரூர் டு பேரளம், பேரளத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அம்பகரத்தூர். பத்ரகாளி தாய், அஷ்ட புஜங்களுடன் கூடிய பத்ரகாளி தாய். இந்த தாயிடம் நாம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது நம்மிடம் உள்ள கடினங்கள் எல்லாமே ஓடி போயிடும். அரக்கர்களை வதம் செய்து அரக்கர்களிடமிருந்து இந்த பூமியையும் தேவர்களையும் காப்பாற்றிய ஒரு தாய் தான் பத்ரகாளி தாய். இங்கு எண்ணற்ற பக்தர்கள், பல லட்சக்கணக்கான பேர் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைம்லாம் இங்கே வருவாங்க. இரவுல எல்லாம் தங்கியிருப்பாங்க. முன்பு சூலாயுதம் உள்ளது. இப்போ இந்த பத்ரகாளி தாயை நாம் வழிபாடு செய்யும்போது நம்மள்கிட்ட என்ன நெகட்டிவ் இருக்கோ, நமக்கு எதிரிகளுடைய தொல்லை, பொறாமையினால் வரக்கூடிய இடையூறுகள், தீங்குகள், ஏவல் பில்லி சூழ்நிலை போன்றவைகள் நம்ம விட்டு போயிடும். நம்மிடம் உள்ள நோய்களும் போய்விடும். ஆக பத்ரகாளி தாயை வரும்போது இதை கொடுக்க கட் பண்ணிட்டீங்களா? இல்லை ஸ்ரீநாகர். இங்கே பார்த்தீங்கன்னா சூலாயுதத்தில் எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சுருக்கிறாங்க. அடுத்து வருபவர்கள் அதை எடுத்துகிட்டு போடுவாங்க. அந்த சூலாயுதத்தில் நம்மளுடைய எலுமிச்சம்பழத்தை நம்ம கைகளால் அதை எலுமிச்சம்பழத்தை சூலாயுதத்தில் குத்தும் பொழுது தீவினைகள் அகன்று, தீவினைகள் அப்படியே வெளியாயிடும், நல்வினைகள் உள்ள வரும் அப்படிங்கிறதான் அர்த்தம். அந்த எலுமிச்சம்பழம் சூலாயுதத்தில் குத்தும் பொழுது நம்மிடம் உள்ள தீவினைகள் வெளியாயிடுது அப்படிங்கிறது தான் கான்செப்டு. இங்கே தாலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தாய் சக்தி தாய். இங்கே மஞ்சள் குங்குமம் கொட்டி வழிபாடு செய்கிறார்கள். மஞ்சள் கயிறு, திருமாங்கல்ய சரடு கட்டி வேண்டுதலை கட்டியிருக்கிறாங்க.